Hello viewers, welcome back to the new video. நீண்ட நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோவினூடாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 monthsக்கு முன்னால நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். சர்வோ மோட்டரை பத்தி ஒரு வீடியோ. அதை பார்த்ததுக்கு அப்புறமா சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ நீங்க இந்த சர்வோ மோட்டரை பத்தி போட்ட மாதிரி எங்களுக்கு ஐஆர் சென்சரையும் பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நாம வந்து ஐஆர் சென்சர் பத்தி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோல வந்து நாம ஐஆர் சென்சர் சம்பந்தமான முழு விளக்கத்தையும் வந்து பார்க்க போகிறோம். சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராவது வந்து புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் guys அந்த ஐஆர் சென்சர். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 எல்இடி லைட்ஸ் வந்து காணப்படுது. இந்த 2 எல்இடில வந்து முதலாவது எல்இடி வந்து ஒரு அலையை வந்து வெளியேற்றும். அந்த அலையை வெளியேற்றின அந்த அலைகளை வந்து இரண்டாவது எல்இடி வந்து உணரும். இதுதான் இந்த மெயினான ப்ராசஸ். ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 லைட்டும் வந்து கருப்பு வெள்ளை நிறங்களையும் வந்து உணரக்கூடியதாக இருக்கும். அது போக இதுல வந்து 3 பின் வந்து காணப்படும். ஒன்று விசிசி, இன்னொன்று வந்து ஜிஎன்டி, நடுவுல இருக்கிறது வந்து நம்ம கோட் பண்ணக்கூடிய அந்த பின், இன்புட் பின் அது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காய்ஸ் இதுல ஒரு சின்ன ஒரு நட்டு த்ரெட் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த அலைகள், இது வெளியேற்ற இந்த அலைகள தூரத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குரிய இந்த துண்டு தான் இந்த துண்டு. இது போக இது வந்து எப்படி எங்கெந்த இடத்துல வந்து இது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 4 monthsக்கு முன்னால ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வாகனங்கள் ஓடுறாக்கள் வந்து கண்ணை தூங்கினாங்க அப்படின்னா அந்த வாகனங்கள் வந்து முட்டுப்படுறதுக்கு இடையில அவர் அந்த கண்ணாடியில் இருக்கிற இந்த ஐஆர் சென்சர் வந்து ஒர்க் ஆகி பஜர் சவுண்ட் கேட்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்து செஞ்சிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து இந்த ஐஆர் சென்சரை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். அது போக இது வந்து எந்தெந்த இடத்துல பயன்படும் என்று சொல்ல முடியாது. இந்த ஐஆர் சென்சரை வச்சிருக்கிறவர கிரியேட்டிவிட்டியை பொறுத்து இந்த ஐஆர் சென்சர் வேற வேற இடங்கள்ல எல்லாம் வந்து பயன்படுத்தப்படுது. மெயினா வந்து இன்றைக்கு லைன் ஃபாலோவிங் ரோபோட்னு சொல்லக்கூடிய அந்த ரோபோட்ல வந்து இந்த ஐஆர் சென்சர் தான் வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது அந்த கருப்பு டேப்பை வந்து ஃபாலோ பண்ணி போறதுக்குரிய அந்த செட்டப்பை செய்யறதுக்கு இந்த ஐஆர் சென்சர் தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை வச்சு இதுல பேசிக் நாலேஜ் நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு தந்துடுவேன். இதை வச்சு நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களோட ப்ராஜெக்டை வந்து இந்த ஐஆர் சென்சர் வச்சு டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நாம செய்ய போற ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த ஐஆர் சென்சர் பிளஸ் ஒரு எல்இடி பல்பை வச்சு இந்த ஐஆர் சென்சர்ல சிக்னல் வந்து டிடெக்ட் ஆனோடனே அந்த சிக்னலை வச்சு எப்படி ஒரு எல்இடியை வந்து பிளிங்க் பண்ண வைக்கிறேங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட். இதை வச்சே நீங்க படிப்படியா உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூஎன் ஒன்று வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஐஆர் சென்சர் எடுத்திருக்கேன். 3 ஜம்பர் வயர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு எல்இடி ஒன்று வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நாம் வந்து வயரிங் பண்ணுவோம். இந்த ஐஆர் சென்சரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 3 பின் வந்து காணப்படுது. இதில் முதலாவது பின் வந்து விசிசி, ரெண்டாவது பின் வந்து ஜிஎன்டி, மூணாவது பின் வந்து அவுட்புட் பின். இதுக்கு நாம் விரும்பின ஒரு பின்னை வந்து இந்த ஆர்டினோலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த 3க்கும் வந்து நான் இந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3க்கும் வந்து இந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். விசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஜிஎன்டிக்கு வந்து பிளாக் கலர் வயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவுட்புட் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 பின்னையும் வந்து ஆர்டினோவில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இதில் விசிசி பின்னை வந்து நான் ஆர்டினோவில் 5 voltageல வந்து கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ஐஆர் சென்சரில் இருக்கிற இந்த ஜிஎன்டி பின்னை வந்து இந்த ஆர்டினோவில் ஜிஎன்டி பின்னில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதில் இருக்கிற அவுட்புட் பின்னை வந்து நான் இதில் விரும்பின ஏதாவது ஒரு பின்னில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். நான் இதை வந்து
டிஜிட்டல் பின் 11 வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற முனை வந்து ப்ளஸ், சின்னதாக இருக்கிற முனை வந்து மைனஸ். இந்த ப்ளஸ்ஸை வந்து நான் இதில் 13வது பின்னில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஜிஎன்டியை நான் அடுத்து இதில் அடிக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 13வது பின்னில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அதே போல் அதோட விசிசி ஜிஎன்டியை வந்து ஆர்டினோட ஜிஎன்டியில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வயரிங்கை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ வாங்க காய்ஸ் இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். இப்போ ஃபோனில் இருக்கிற ஆர்டினோ ட்ராய்ட் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஐஆர் சிக்னல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ரெண்டாவது ஐஆர் அப்படின்னு வந்து டைப் பண்ணி நம்மளோட ஆர்டினோவில் வந்து நம்ம ஐஆரை எந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பின்ன நம்பரை வந்து நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து நம்மளுடைய எல்இடிக்கு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நம்மளுடைய எல்இடியை வந்து நம்ம ஆர்டினோவில் 13வது பின்னில் வந்து கனெக்ட் பண்ணோம். அவை 13 வந்து நான் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் செட்டப்பை வந்து டைப் பண்ணுவோம். ஒயிட் செட்டப்பில் வந்து நம்மளோட 2 எல்இடியையும் ஐஆர் சென்சரையும் வந்து நாம் இதில் செட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் செட்டப்பை வந்து டைப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒயிட் லூப்பை வந்து டைப் பண்ணுவோம். ஒயிட் லூப்பில் வந்து நம்ம முதலாவது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்சரை வந்து அது ஒரு ரீட் பண்ணக்கூடிய ஒரு சென்சர் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து செல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்சர் வந்து ரீட் பண்ணக்கூடிய ஒரு சென்சர் அப்படிங்கிறது நம்ம இதை வந்து சொல்லிட்டோம். அடுத்தது நாம் வெக்டார் கண்டிஷனுக்கு வந்து போவோம். இப்போ நான் வந்து என்ன டைப் பண்ணிக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஆர் சிக்னல் வந்து லோவாக இருந்தா ஐஆர் சிக்னல் வந்து லோவில் இருந்தா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஐஆர் சிக்னல் ஈக்குவல் லோ அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஐஆர் சிக்னல் வந்து எனக்கு லோவாக இருந்தால் எனக்கு எல்இடி வந்து
ஆன் ஆகணும் அப்படின்னு வந்து நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஐஆர் சிக்னல் லோவாக வருமா ஹையாக வருமானு யோசிப்பீங்க. நம்ம ஐஆர் சிக்னல் வந்து ஹை என்றமெண்டா அதை நம்ம மாற்றி லோ அப்படின்னு சொல்லுவோம். லோவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஹை என்று தான் இதில் வந்து சொல்லுவோம். ஐஆருக்கு மட்டும் நம்ம அப்படி கோட் பண்ணுவோம். அதன் அடிப்படையில் தான் நான் வந்து ஐஆர் சிக்னல் ஹையாக இருக்கணும்னு எனக்கு வேணும். அதனால நான் இந்த இடத்துல லோ வந்து போட்டிருக்கேன். அடுத்த கண்டிஷன் வந்து எல்ஸ். அடுத்தது வந்து நான் அப்படி எனக்கு ஐஆர் சென்சர் சிக்னல் வந்து எனக்கு லோவில் இல்லை அப்படின்னா எல்இடி வந்து லோவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 2வது சென்டென்ஸில் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து நான் ப்ரெஸ் கமெண்டில் வந்து போடுறேன். நீங்கள் வேணுமென்னா அதை பார்த்து டைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதை நம்ம வந்து இப்போ அப்லோட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடை வந்து இதுக்கு அப்லோட் பண்ணிட்டோம். உண்மையிலே ரொம்ப நல்லாவே வந்து இந்த கோட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கையை கிட்ட கொண்டு போனோடனே அந்த சிக்னல் வந்து டிடெக்ட் ஆனோடனே இங்கே எல்இடி வந்து ஆன் ஆகுது. இது வந்து இந்த ஐஆர் சென்சர் வந்து யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பேசிக் ப்ராஜெக்ட் தான். இந்த ஐடியாவை வச்சு நாம் நிறைய ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது ஒவ்வொருவருடைய க்ரியேட்டிவிட்டியையும் பொறுத்து இருக்குது. இப்போ இந்த கைக்கிட்ட வந்த உடனே இந்த சென்சர் எப்படி டிடெக்ட் பண்ணுதோ அதே போல் தான் இந்த லைன் ஃபாலோவிங் ரோபோட்டுக்கெல்லாம் வந்து கீழே டேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேப்பை வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி செட்டப்பெல்லாம் வந்து செய்வாங்க. எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே இந்த பேசிக்கான இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து அடித்தளமாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல இருந்து நீங்க ஐஆர் சென்சர் சம்பந்தமான ஒரு பேசிக் நாலேஜை வந்து எடுத்திருப்பீங்க. ப்ரோ இதை வந்து நீங்க ஒரு ப்ரொஜெக்டாவே வந்து செஞ்சு காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. நம்மளோட குறிக்கோள் அது இல்லை. நம்ம வந்து இதுல ஐடியாஸை மட்டும்தான் நாம இதுல வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஒருவேளை நான் ஒரு ப்ரொஜெக்டா வந்து செஞ்சு காட்டியிருந்தேன் அப்படின்னா நீங்க அதை பார்த்து அப்படியோ காப்பி பண்ணிருப்பீங்க. நமக்கு வந்து இதே விஷயத்தை வந்து நீங்க லேர்ன் பண்ணி புதுசா கிரியேட் பண்ணணும், புதிய விஷயங்களை வந்து உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த வகையில இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரையில நாம எல்லாமே ஐடியாஸும் அதுக்குரிய விளக்கங்களையும் தான் நாம இதுல வந்து ஷேர் பண்ண போகிறோம். நீங்க அதை நாலேஜா வந்து எடுத்து அதுல இருந்து நீங்க சொந்தமா ஒவ்வொன்றா புது விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அமேசிங் creation.